வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் வெற்றிவேல் சாங் தான் அப்புறம் வந்து 1 month வேலையே ஆயிடுச்சு. 6th June அப்போ வந்திருக்கு ஆர்டிகல்ச்சரில் இருந்து. லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சிடுறேன். ஓகே. பெர்ஃபார்மட் பை கெளுத்தி, ரிட்டன் பை கெளுத்தி ஆஃப்ரோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் சாங் பண்ணியிருந்தாங்க. கிசா 47 செம்ம வைப்பான சாங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் கம்போஸ் பை ஆஃப்ரோ. சந்தோஷ் நாராயணன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல 2 பேரும் சேர்ந்து. அடிஷ்னல் vocals அண்ட் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பை சூர்யா ஸ்ரீனி. தமிழ் பை கார்த்திக் வம்சி. டைரக்டர் பை தினேசு. ஆக்சுவலாக தினேசு இந்த பேர் கூட எதுலையோ கேட்ட மாதிரி இருக்குது. இது அசல் கோலர் சாங்கில் எதுவும் கேட்டேன்னா என்னென்னு ஞாபகம் இல்லை. ஆனால் தினேசு இந்த பேர் கேட்டிருக்கேன். ஓகே. கெளுத்தி எக்ஸ் ஆஃப்ரோ எக்ஸ் சந்தோஷ் நாராயணன் 3 பேர் சேர்ந்து வெற்றிவேல் சாங் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்கலாம். அதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்கள். வெற்றிவேல் போகலாம். ஓ பிகாச்சு. காலேஜா? சாமி கும்பிடியா? அப்போ இது அது முருகரு டிராவல் சத்தம் ஸ்பீக்கரை பொளக்குது. முருகன் அப்ப வேற மாதிரியே அவர் பாக்குறாரு நினைக்கிறேன். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். நான் பட்டி பேர் பார்க்க பல பட்டி ஏறு என் குடி காத்த குமர வெயில் வாங்க என்ன கண் கட்டி விட்டாலும் தனி காட்டு திருப்பற குத்து கடப்பாங்க தனி காட்டு ஞானம் பழகிருக்க பழகிருக்கு முருகனுக்கு வேலை கரையிறங்க தமிழனுக்கு பையனுக்கு உனக்கு காவலுக்கு சேவல் இருக்க எனக்கு இதுக்கு கவலை நமக்கு கால் வலிக்கு கீழ் புழுங்கா கை கொடுப்பான் குமரனா அழுதா கண்ண தொடங்க வந்து கோவேலு எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு தூடு அம்மா முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு முக்கியா எனக்கு தங்க கவடி தேரு நான் புங்க கவடி திறந்ததோ உன்னை பங்க வண்டியை எடுத்த அப்பனுக்கு எல்லாம் ரையும் என் கிட்ட இருந்து தட்ட உத்த உட்டா யாரு இருக்கா? ஓ இவர் தானா அது? பங்கமலம் பஞ்சாப் பெருசை எல்லாருக்கும் கொடுப்பேன். என்ன ஸ்கிரிப்ட்ல வராத மாதிரி பழக்குது வெற்றி பேர். நல்லா இருக்குல்ல அது? நாங்க நோக்கி சாப்பிட மாட்டோம். திருத்தணிக்கு சந்தனத்தை தேய்ச்சி முட்டைய போட்டோம். ஐப்பசிக்கு குங்கம் மஞ்சா வச்சு வாசல தோல்லம். கந்த திருஷ்டி கவசம் நம்ம எல்லாரையும் காக்கும். கண்ட வீதியில ஓமம் ஆட்டோ பின்னாடி வேல் வரும். மக்களுக்கு தாத்தா கொண்டு கிட்டு போறதுக்கு போறாங்க. மரத்திய போதாரല്ലോ மக்கள் ஆகியாரല്ലോ பழத்துக்காக பிடி வாத்தியார் தான் சிவன் பார்வதியா? மயில நிறைய இடங்களை காமிக்கிறாங்க. திருச்செந்தூரா? லைட்டா ஹனுமன் கைண்ட் மாதிரி ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பழைய படம் தான் தோணுது. அண்ணா முடிஞ்சா தினேசு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஹனுமன் கைண்ட் ரன் இட் அப் அந்த சாங்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அது எந்த அளவுக்கு ரீஜியனலாக நேட்டிவான ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னலாக பூம் ஆகும் அப்படின்றது ஒரு யாரோ சொன்னாங்க. யார் சொன்னதுன்னு தெரியல. அது ஒரு தியரி மாதிரி நினைத்துக்கிறதா இல்லை இப்படிதான் இருக்கான்னு தெரில. எந்த அளவுக்கு நீங்கள் ரீஜியனலாக ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அதான் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது. அந்த மாதிரி தான் ஹனுமன் கைண்ட் அவர் பண்ணியிருப்பார் அந்த சாங்கில் ரன்னி டாப்பில் சரி பிக் டாக்ஸ்லேயும் கூட அப்படி தான். இந்த சாங் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப வைபான ஒரு சாங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு தெரில. பட் அந்த என்விரான்மெண்ட்டு அவங்க பண்ண விதத்தை சொல்கிறேன். அந்த செட்டிங்காக அவன் பண்ணியிருக்காங்களா அந்த வந்து ஹனுமன் கைண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நல்ல விஷயந்தான், காப்பிலாம் கிடையாது. இன்ஸ்பிரேஷன், குட் இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் இந்த சாங்காக பார்த்தவரை எனக்கு ஒரு வைப் மெட்டீரியல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு அப்படி தான் ஒரு நார்மலான ஒரு சாங் நல்லா இருக்குது. ஓகே. லிரிக்ஸை பொறுத்தவரை மனசில் பதிகிற மாதிரி எனக்கு நான் சாங்லாம் நான் கேட்பேன். ஓகேவா, நிறைய சாங்ஸ் நான் ரேட் பண்ணியிருக்கேன். ஒரு சில லிரிக்ஸாக வந்து டச் பண்ணிடுறேன். எனக்கு டக்குன்னு ஞாபகம் அந்த லிரிக்ஸை பற்றியே நான் பேசுவேன்.
இதில் அப்படி எனக்கு தெரியல எதுவும். மேபி செகண்ட் டைம் கூட கேட்டால் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். பட் போதும் தோணுது. ஏன்னா சாங்ஸ் வந்துட்டு ஒன் டைம் மட்டும் ரியாக்ட் பண்ணலான்ற மாதிரி நான் ஒன்று அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் கேட்டால் ஒன் டைம் மட்டும் கேட்கலாம், செகண்ட் டைம் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாங்ஸ் வந்து ஈஸியாக பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா காப்பிரைட் கிளைம் அது தெரியும், தெரிஞ்சுதான் நம்ம சாங்லாம் ரியாக்ட் பண்ணுறோம். அதை பிளாக் பண்ணிடுறாங்களா, அதுக்காக தான் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த பொய்வா நம்ம சாங்கில் அப்படி தான் பண்ணியிருப்போம். அந்த சாங் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிளர்ராகி தான் இருக்கும். பண்ண வீடியோ சாங் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணி எடிட் பண்ணி ரீஅப்லோட் பண்ணேன். ஆடியோவும் சரி அந்த வீடியோவும் சரி பிளர்ராகி, ஆடியோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதான் சாங்ஸ் மட்டும் ஒன் டைம் மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். இன்னொரு டைம் கேட்டால் கூட அந்த லிரிக்ஸை நான் நோட் பண்ணி பிடிப்பேன். அது பண்ண முடியாமல் இருக்கேன். மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நான் கேட்பேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு கேட்ட வரைக்கும் அந்த அளவு எனக்கு வைப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தரல. நல்லா இருக்குது, ஒரு குட் சாங் அப்படின்னு சொல்லலாம். கெளுத்தி நல்லா பண்ணியிருக்காரு. வெற்றிவேல் சாங் இஸ் அ குட் ஒன், நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற வரேன்.